சென்னை போன்ற நகரங்களில் இயங்கும் சொகுசு பஸ்களில் கட்டணங்கள் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் திடீரென குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற நகரங்களில் சொகுசு பஸ், தாழ்தள சொகுசு, மஞ்சள் போர்டு, நீல போர்டு என்று பல்வேறு வகைப்பாடுகளில் அதிக கட்டணத்துடன் அரசு பஸ்கள் இயங்கி வருகின்றன. லோக்சபா தேர்தலின் போது திடீரென குறைக்கப்பட்ட இந்த கட்டணம் வழக்கு தொடர்ந்ததால் நீடிக்கப்பட்டது. அதன் பிறகு வழக்கம் போலவே கட்டணம் தொடர்ந்தது. ஆனால் இப்போது மீண்டும் திடீரென்று கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிக்கப்படாத கட்டணம் சிலருக்கு மட்டுமே வியப்பளித்தாலும் பெரும்பாலானோர் கேட்கும் கட்டணத்தை செலுத்தி பயணிக்க பழகிக் கொண்டு விட்டனர். நான் காவங்கரிலிருந்து பஸ்ஸில் வந்தேன். முதல்ல நிறைய டிக்கெட் இருந்தது. இப்போ ₹4 வாங்குறாங்க டீலக்ஸில். ஒரு தடவை குறைக்கிறாங்க, ஒரு தடவை ஏற்றுறாங்க. இந்த திடீர் கட்டண குறைப்பு தேர்தல் அறிகுறி என்றே பெரும்பாலானோர் மத்தியில் கருத்து நிலவுகிறது. இப்ப டிக்கெட் குறைக்கிறேன்னு சொல்லி குறைப்பாங்க. இப்போ குறைச்ச பின்னாடி திருப்பி எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி திருப்பி டிக்கெட் ஏற்ற போறீங்க. அப்புறம் நாங்கள் இப்படியே தான் நடுத்தருவில் நாங்கள் தெருவில் போயிட்டு வந்துட்டு சம்பாதிக்கிற காசுல பஸ்ஸுக்காரனை கொடுத்துட்டே இருப்போம். பஸ் கட்டணத்தை தொடர்ந்து மேலும் சில திடீர் சலுகைகளும் கிடைக்கலாம். தமிழகத்தில் தேர்தல் மேகமூட்டத்தின் எதிரொலியாக சலுகை மழை தொடரலாம்.